நடமாடும் தெய்வமே ஸ்ரீ சந்திரசேகரா. அடிக்கடி வந்துட்டு போ மடத்துக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்கு அப்படி சொன்னார்? குளிச்சிட்டியாடா? குளிச்சுட்ட. கலவிக்கு போயிட்டு வந்தது டயர்டா இருக்கோ? அம்மா பசிக்கிறது, பிரேக்ஃபாஸ்ட் கொடு. சந்தியாவந்தனம் ஒரு வேளை கூட கிடையாதா? அதான் யூஎஸ் போனதுமே விட்டாச்சே, மந்திரமே மறந்துடுத்து. திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்க. அப்ப எதுக்கு பெரியவாளை பார்க்க போன? குழந்தைய காட்டணும்னு தோணித்து, நம்ம குருங்கிற பக்தி மரியாதை பார்க்க போன. சந்தியாவந்தனம் பண்ண ஸ்ரத்த இல்லாதவாள்லாம் எதுக்கு பெரியவாளை பார்க்க போனோம்? பஞ்சகச்சத்தை கட்டிண்டு பட்ட பட்டையா வீபதி இட்டுண்டு பவ்யமா வாயை பொத்தி நின்னுட்டா. ஏண்டா பூணல் போட்டுட்டா பிராமணனா? அதுக்குண்டான மரியாதையை யாராவது தரேளா? சந்தியாவந்தனங்கிறது நித்திய கர்மா. பண்ணுங்கோ பண்ணுங்கோன்னு அவர் ஓயாம சொல்றார். யாராவது மதிக்கிறேளாடா? நீங்கள்லாம் போடுற வேஷம் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேளா? தன்னையே வருத்திப்பார். நான் சொல்றதுக்கு பலன் இல்லையேன்னுட்டு. குருன்னா பார்க்க துடிக்கணும்டா. துடிச்சா போயிட முடியுமா? அடிக்கடி வந்துட்டு போ மடத்துக்குன்னு பெரியவா சொன்னா, நான் அவரை பார்க்க போவேனா இல்லைன்னா அமெரிக்கா போவேனா? இரு, அடிக்கடி வந்துட்டு போ மடத்துக்கு அப்படின்னு பெரியவா சொன்னார்னா ஆச்சாரியாளுக்கு இருந்த குரு பக்தி சொல்லி முடியாது. பத்ரிநாத்தில் தன்னோட குரு கோவிந்த பகவத் பாதாலையும் அவரோட குரு கௌடபாதரையும் சாக்ஷாத் தட்சிணாமூர்த்தியாகவே பார்த்தாராம். அப்பதான் தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தை சொல்லி அடிக்கு அடி நமஸ்காரம் பண்ணாராம். அடிக்கு அடி நமஸ்காரமா? அதுக்கு பேர் தாண்டா குரு பக்தி. ஆச்சாரியாலே தட்சிணாமூர்த்தியோட அவதாரம் தானே பெரியவா? குருவோட சக்தியை ஸ்லாகிக்கிறார் பகவத்பாதா. பித்தளை கூட பொன்னா மாறிடுமா குருவோட ஸ்பரிசம் பட்டா. இதுக்கு ஸ்பரிசவேதின்னு பேரு. நமஸ்காரம். சொல்லுங்க. பெரியவாளை பார்க்கணும். நாழி ஆயிடுத்து. இருந்தாலும் பெரியவா விசிராந்தி பண்ணிக்கணும். வர சொல்லு. சரி வாங்க. சரி சரி. பெரியவா சரணம், பெரியவா சரணம், பெரியவா சரணம், பெரியவா சரணம், பெரியவா சரணம், பெரியவா சரணம், பெரியவா சரணம்,
பெரியவா சரணம், பெரியவா சரணம். க்ஷமிக்கணும், பெரியவா விஸ்ராந்தியில இருக்கிறதே வந்துட்டேன். என் பேரு அம்புலு. நேத்திக்கு வந்தானே மகேஷ், குழந்தைய பெரியவா கிட்ட காமிக்கிறதுக்கு அவனோட அம்மா நான் தான். அடிக்கடி வந்துட்டு போ மடத்துக்கு. பெரியவா சொன்னேளாம். பெரியவா ஜெகத்குரு சொன்னா காரணம் இருக்கும். அடிக்கடி வந்துட்டு போ மடத்துக்கு. காரணம் இருக்கும். எனக்கும் சொன்னார் என்னோட குரு 1905. அக்கா, அங்க பாரு, உன் புள்ள லக்ஷ்மிகாந்தன். லக்ஷ்மிகாந்தனா இது? குழந்தையா பார்த்தது, அடையாளமே தெரியல. வயசு 16 மடத்தோடையே ஐக்கியமாயிட்டான். உனக்கு இருக்கிறதோ ஒரே புள்ள, நீயோ தனியா இருக்க. அவனை உன்னோடையே வச்சுக்கோ. பெரியவா விட மாட்டேங்கிறாளே. புலம்பாத. பெரியவாட்ட கைங்கரியம் பண்ண கொடுத்து வச்சிருக்கணும். ஓம் புள்ள போனா தெரியும். அவளுக்கு என்ன, ஒரு புள்ள போனா 3 புள்ள இருக்கே. எத்தனை புள்ள இருந்தா என்ன? நான் அனுப்ப மாட்டேன் என் குழந்தைகளை. சுவாமிநாதா, ஏன் இங்க வந்து நிக்கிற? பெரியவாளை பார்த்தா மெய்சில இருக்குதுடா. இதெல்லாம் சகஜம் தான்டா, எனக்கும் ஆகும். பேசாம நீயும் வந்துடு இங்கேயே. பிச்சுடுவாரப்பா. நான் படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு வரணுங்கிறது அவரோட கனவு. ஸ்கூல்ல பைபிளை பத்தி பேச போறியாமே? ஆமாம், உனக்கு என்னடா தெரியும்? பைபிள் புக் இருக்கு, படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். நீ பெரிய ஆளுடா, பைபிள்லாம் படிக்கிற. சரி, அப்பப்போ மடத்துக்கு வா. உன்னை பத்தி மத்தவா கிட்ட பெரியவா ஸ்லாகிச்சு பேசுறா.
இங்க வா. அடிக்கடி வந்துட்டு போ மடத்துக்கு. சரி பெரியவா. பிற்காலத்துல இவன் பெரிய மகானா வருவான். மகாலட்சுமி, மகாலட்சுமி, சுவாமிநாதா. வாங்க பெரியமா. சௌக்கியமா? வாங்கோ, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. மகாலட்சுமி, உங்க அக்கா வந்திருக்கா. ஆ வாக்கா, இதோ வந்துட்டேன். ஊரெல்லாம் பேச்சு சுவாமிநாதனை பத்தி, பைபிளை பத்தி ஸ்லாகிச்சு அப்படி பேசினா நாமே ஸ்கூல்ல. ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கூட சொன்னா பிரைஸ் எல்லாம் கொடுத்துருக்கா. சந்தோஷம்தான். ஆனா நம்ம மதத்தை பத்தியும் பேசியிருக்கணும். அவா பேசுவாளா நம்ம மதத்தை பத்தி? நம்ம மதத்தை பத்தி பேச எங்க வயசுல யாருக்கும் தெரியாது பெரியமா. தெரிஞ்சுக்கணும். வா. நம்ம மதத்தை பத்தி எந்த ஸ்கூல்லையாவது பாடம் நடத்துறாளா? அவ மதத்தை பத்தி அவ பாடம் நடத்துறா. சின்ன வயசுலயே மதம் அவ மனசுல பதியறது. இந்து மதத்துக்கு தனியா புக் இருக்கா படிச்சு தெரிஞ்சுக்க? எனக்கும் ஆசைதான் இந்து மதத்தை பத்தி தெரிஞ்சுக்க. நீ கேட்ட கேள்வியை அப்ரிஷியேட் பண்றேன். பாடத்துல கவனத்தை செலுத்து. மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற வயசு இது இல்லை. நம்ம மதத்தை பத்தி எந்த வயசுலப்பா தெரிஞ்சுக்கணும்? பெரியவா சரணம். சுவாமிநாதனுக்கு காஞ்சி மடத்தும் பேர்ல உள்ள மதிப்பு, 66வது பீடாதிபதி மேல உள்ள ஈர்ப்பு, இந்து மதத்தை தெரிஞ்சுக்கிற துடிப்பு, குரு மேல உள்ள புல்லரிப்பு எல்லாத்தையும் பார்த்தோம். மடத்துக்குள்ள அவர் எப்படி வந்தார், எப்படி நமக்கு ஒரு குருவா கிடைச்சார் பார்க்கலாம் அடுத்த வெள்ளிக்கிழமை. அதுக்கெல்லாம் உதவியா உங்க உதவிக்கரங்கள் இப்போ எங்களுக்கு தேவைப்படுறது. இதோ டீடைல்ஸ். பெரியவா சரணம்.